மணி நேரமாவது இந்த வேதத்தை என்ன செய்யணும்? 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் வாசிக்கிறது கதைக்கு உண்மையா? திரும்ப சொல்றேன், யோசுவாட்ட சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. லட்ச மக்களை வழிநடத்துகிற பொறுப்பு ஜோஷாட்டு கொடுக்கப்பட்டது. வேற ஒண்ணும் செய்யல. காலையில எந்திரிச்சு 1 மணி நேரம் ஓடு, அப்புறமா வந்து உடற்பயிற்சி செய்ய, அந்த புத்தகத்தை படி, இந்த புத்தகத்தை படி, எதுவுமே சொல்லல. ஜோஷுவாட்ட கிடைச்சது ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும். அதுதான் நமக்கு தான் முழு வேதாகமும் கிடைச்சிருக்கு. நம்மகிட்ட எத்தனை புத்தகம் இருக்குதுல? 66 புத்தகம் இருக்கு. ஜோஷுவா 5 புத்தகத்துக்கு உத்தரவாதி. நம்ம எத்தனை புத்தகத்துக்கு உத்தரவாதி? 66 புத்தகத்தை குறித்து நம்மகிட்ட ஆண்டவர் என்ன கேட்பார்? ஒரு சிலர் இன்றளவும் சங்கீத நீதிமொழியை விட்டு வந்துட்டு போறது இல்லை. சில பேர் அதையும் செய்யாத பாக்கியவான்களா இருக்கும். அப்படி படிக்க கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் கடமைக்கு பைபிள் படிக்க கூடாது, பயந்துட்டு பைபிள் படிக்க கூடாது.